Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவ மாணவிகளே, நான் உங்களுக்கு மத்தியில் வாழ்வை தடுக்கும் பக்தி என்ற தலைப்பில் சுற்றுரையாற்ற வந்துள்ளேன். இதை கேட்டு பயனடைந்த நண்பர்களால்
SM Inaya. Assalamualaikum. Innalhamdulillah wa nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'd. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவிகளே, இன்று நான் உங்கள் மத்தியில் நமது புண்ணிய ஸ்தலங்கள் என்ற தலைப்பை சிற்றுரையாற்ற விரும்புகிறேன். இதை கேட்ட பயனேன் என் மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. அன்பார்ந்த பெரியோர்களே, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சத்திய மார்க்கமாகிய இஸ்லாம் எல்லாவற்றையும் நமக்கு ஒரு செயல்முறையை தெளிவாக வரையறுத்து வகுத்து தந்துள்ளது. அப்படிப்பட்ட செயல்முறையை கடந்து யாராவது நல்ல அமல்கள் என்று செய்தால் அது அல்லாஹ்வால் மறுக்கப்பட்டுவிடும். உதாரணமாக தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்படித்தான் தொழ வேண்டும், அதே போல் நோன்பு, இப்படித்தான் நோன்பு நொறுக்க வேண்டும், ஹஜ், இப்படித்தான் ஹஜ் செய்ய வேண்டும் என்பன போன்ற செயல்முறைகளை இஸ்லாம் நமக்கு தெளிவாக வகுத்து தந்துள்ளது. இதுபோல புண்ணிய ஸ்தலங்கள் என்று 3 இடங்களை சொல்லித் தருகிறது. ஒன்றாவது மக்காவில் இருக்கும் மஸ்ஜிதுல் ஹரம், இரண்டாவது மதீனாவில் இருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசல், மூன்றாவது ஜெருசலத்தில் இருக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸா ஆகிய இந்த 3 பள்ளிவாசல்களாகும். இந்த 3க்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு தொழும் தொழுவைக்கு தனி சிறப்பு நன்மை உண்டு என கூறியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மேற்கூறப்பட்ட 3 பள்ளிவாசல்களை தவிர வேறு எந்த பள்ளிவாசல்களுக்கும் பயணம் செல்லக்கூடாது. இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 புண்ணிய ஸ்தலங்களை மட்டும் நமக்கு வகுத்து தந்திருக்கும் போது இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏராளமான இடங்கள் புண்ணிய ஸ்தலங்களாக கருதப்படுகிறது. அங்கெல்லாம் முஸ்லிம்கள் புண்ணியங்களை தேடி அலைகின்றார்கள். உதாரணமாக பாக்தாத், அஜ்மீர், நாகூர், பீமா, துரப், சைஃபுல்லா, தர்கா, பொட்டல் புதூர் போன்ற எத்தனையோ இடங்களை இன்று முஸ்லிம்கள் புண்ணிய பூமியாக கருதுகிறார்கள். இவை எல்லாம் புண்ணிய ஸ்தலங்கள் என்று யார் இவருக்கு சொல்லிக் கொடுத்தார்? நபியா? நபி தோழரா? இல்லை இமாம்களா? இல்லவே இல்லை. இவர்களாக ஏற்படுத்திக் கொண்ட இடங்களாகும். இவை எல்லாம் புண்ணிய ஸ்தலங்கள் அல்ல, மாறாக நம் புண்ணியங்களை கெடுக்கக்கூடிய இடங்களாகும். அங்கு என்ன நடக்கிறது? அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கும் வாசல்கள் தானே நடக்கிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வகுத்து தந்த சொல்லி தந்த 3 புண்ணிய ஸ்தலங்களை மட்டும் நம்பி மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இது போன்ற தவறான இடங்களை நாம் நம்பாமல் புறக்கணித்து வாழ்வோமாக. அதற்கு அல்லாஹ் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். Assalamualaikum. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. إذا السماء انشقت وأذنت لربها وحقت وإذا الأرض مدت وألقت ما فيها وتخلت وأذنت لربها وحقت يا أيها الإنسان ما غرك إنك كادح إلى
ربك تدعو فملاقيه فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا وينقلب إلى أهله مسرورا. الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد. الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد. فعال لما يريد. هل أتاك حديث الجنود فرعون وثمود بل الذين كفروا في تكذيب والله من ورائهم محيط بل هو قرآن مجيد في لوح محفوظ. السلام عليكم. سورة الطارق. السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر وينقلب إلى أهله مسرورا. إنه لن عليه يمور بلى إن ربه كان به بصيرا. فلا أقسم بالشفق والليل وما وسق والقمر إذا اتسق. صدق الله العظيم. السلام عليكم. سورة التحويل. السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا الشمس كورت. إذا الشمس كورت وإذا النجوم انكدرت وإذا البحار فجرت وإذا القبور بعثرت علمت نفس ما أهلكت فلا. كلا إن كتاب الأبرار لفي عليين. كلا إن كتاب الأبرار لفي عليين وما أدراك ما عليون كتاب مرقوم يشهده المقربون. إن الأبرار لفي نعيم وإن الفجار لفي جحيم. إن الأبرار لفي نعيم على الأرائك ينظرون. على الأرائك ينظرون تعرف بوجوههم
சூரத்துல் இன்ஃபிதார். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا السماء انفطرت إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت وإذا البحار فجرت وإذا القبور بعثرت علمت نفس ما قدمت وأخرت يا أيها الناس ما غرك بربك الكريم الذي خلقك فسوى فعدلك في أي صورة ما شاء ركبك كلا إنها تذكرة كلا إنها تذكرة فمن شاء اتخذ في صحف مرفوعة مطهرة بأيدي سفرة كرام بررة. السلام عليكم. இனிய ரஹ்மான் இனிய ரஹ்மான் Assalamualaikum. Al-Mudil Al-Asami Al-Badi Yawatim Parwan Al-Rakamti Kulishwan Al-Ratuluni Namuriyan Al-Latif Mutkawan Al-Kabi Al-Jainan Al-Bani Sanawanan Al-Lali Vatamikan Al-Gabu Mahamanpan As-Sagam Antibaratwan Al-Lali Yomiyawan Al-Gabi Villupiran Al-Gabi Talvatwan Al-Munidu Ananikan Al-Gabi Khanidwan Al-Karim Mamuntan Al-Karim Bayunduran Al-Ali Kavalpurikan Al-Wadi Bangirkan Al-Ali Isanawan Al-Hakim Unnayudan Al-Wadud Nesikan Al-Majid Marimayudan Al-Ba'id Marimayudan Al-Sahih Satiyan Al-Ummiyadan. Assalamualaikum. சூரத்துல் அலக். சூரத்துல் கஹ்ஃப். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب ويصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. சூரத்துல் ஃபீல். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم ريحا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. Afif
சூரத்துல் மலக். Bismillahirrahmanirrahim. Qul a'udzu birabbil falaq, min syarri ma khalaq, wa min syarri hasidin idza hasad, wa min syarri nafasati fil 'uqad, wa min syarri hasidin idza hasad. சூரத்துல் கௌசர். Bismillahirrahmanirrahim. Inna a'tainakal kawthar, fasalli li rabbika wanhar, inna shani'aka huwal abtar. Salam. மதி Assalamualaikum. சூரத்துல் காரியா. Al-Qariyatu al-Qariyah, kama adraka mal-Qariyah, yawma yakunun nasu kal-farashil mabthus, wa takunul jibalu kal-'ahnil manfush, amma man thaqulat mawazinuhu wa huwa fi 'ishatin radiyah, amma man خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. சூரத்துல் தகாசுர். ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لتسألن يومئذ عن النعيم. ஆகிர். ஆகிய சூரத்துல் மாஊன். أرأيت الذي يؤكل بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يمن ولا طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. சூரத்துல் குரைஷ். إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. உரையாடல் உரையாத்மா தேசவி Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. என்னை போகிறாய்? நான் மாசாவுக்கு போகிறேன். நீ எங்கே போகிறாய்? நான் தாயின் மதரசாவுக்கு போய்கொண்டே இருக்கிறேன். அங்கேதான் நான் ஓடுகிறேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்விக்கு பதில் தெரியவில்லை. இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரிந்தால் நீ எனக்கு சொல்வாயாம். அப்படி என்ன கேள்வி? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் தூணில் இருக்கிறான், துரும்பில் இருக்கிறான் என்று கூறுகிறார்களே, இதற்கு விளக்கம் சொல். மாஷா அல்லாஹ், அருமையான விளக்கம் தந்துள்ளாயே. இன்னொரு கேள்விக்கு எனக்கு விளக்கம் தருவாயாம். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதா? அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்று நாவூர் கனிபா கூட உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமற்றவருக்கும் உண்மையானவர் என்று பாடியுள்ளாரே. இன்னும் முஸ்லிம்களின் பலர் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று கூறுகிறார்களே, இதற்கு விளக்கம் சொல். அருமையான விளக்கம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வின்
அல்லாஹ். நானும் உன்னுடன் தௌஹீத் மதரசாவுக்கு ஓதும் பல மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவர்களே, நான் உங்களுக்கு மத்தியில் கல்வி தேடி என்ற தலைப்பில் சிலையாக வந்துள்ளேன். மற்ற மதங்களில் உள்ள இஸ்லாம் பல வகையில் சிறப்பு பெறுகிறது. மதங்கள் பெரும்பாலும் ஆணுத்தை மட்டும்தான் குறிக்கிறது. உலக வாரங்களில் அவை தலையிடவில்லை. ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் ஆன்மீகத்தையும் உலகத்தையும் இணைத்து மனிதர்களுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தெளிவான வழியை காட்டுகிறது. சிந்திப்பது இபாதத் என்று இஸ்லாம் கூறுகிறது. படைத்தவனை வணங்க வேண்டும் என்று கூறும் இஸ்லாம் உலகத்தை சிந்தித்து அதில் ஏழு வைத்திருக்கும் மற்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று பணிக்கிறது. நல்லவனை பற்றி திருக்குரான் பேசும்போது மானங்களை பூமிகளை படுத்திருந்தாலும் இதோ பகல் மாறுமாறு வந்திருந்தாலும் அறிவுடைய மக்களுக்கும் சார்ந்துள்ளனர். அவர்கள் நின்றும் மங்கும் படுத்தும் நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் என்பார்கள். வானங்கள் மற்றும் பூமி இதோ பகல் மாறுமாறு வந்திருப்பதற்கு சாமியை சிந்தித்து பார்ப்பான். ஆமித்தை மட்டும் இளம் கூறவில்லை, உலக விஷயத்தை பற்றி சொல்கிறார். இந்த வசனம் தெளிவு செய்கிறது. நபியார் காலத்தில் சூரிய கண்டம் இருக்கும்போது நபியாரின் மகன் இப்ராஹிம் இருந்து காய்ச்சினால் ஏற்பட்டது என்று மக்கள் கூறினார்கள். அப்போது இந்த நபியோட மூட நம்பிக்கையோட ஒருவரை குறிப்பிட்டாவோ லக்னங்களை எழுதுவதில்லை. அவை இரண்டும் இறைவனின் அத்தாட்சிகள் என்று மக்கள் கூறினார்கள். இது போன்ற இஸ்லாத்தின் ஏற்றியவர்கள் சிந்தனைகளாகவும் மூலர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை பல இடங்களில் திருக்குரான் அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் திருக்குரான் வேதமாக பெற்ற முஸ்லிம்களால் பெரும்பாலும் படிப்பறிவு இல்லாததாகவும் மூட நம்பிக்கை நிறைந்ததாகவும் உள்ளன. நமது பிள்ளைகள் படிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து படிப்பை இடையில் நிறுத்தி விடாமல் விலக்கல்வி செயல்முதல் நல்ல நிலைக்கு கொண்டு வரும் பெற்றவர்கள் வறுமை நிலையில் இருப்பவர்கள் படிப்பை தொடர்வதற்கு உதவியும் செய்வோம். உலகக்கல்வி படிக்கும் குழந்தைகள் வேறு இல்லாமல் படைத்தவனை மறந்து நாகக்கல்விக்கு முதலாக நடக்கும் நிலைக்கு போய்விடாமல் பிரச்சனை கண்மைகள் வறுமை நிலையில் இருப்பவர்கள் படிப்பை தொடர்ந்து உதவியும் செய்வோம். உலக கல்வி படிக்கும் குழந்தைகள் தினமும் ஐவிலை தொழிலை பேணுதலாகவும் இஸ்லாத்தில் ஏழை ஒழுங்கை படிகளாகவும் இருக்க வழி செய்ய வேண்டும். ஏனையோடு வணிகம் கல்வி ஏழு இல்லங்கள் எழுதப்படும், அதில் அவனுக்கு எடுக்கப்படும். அல்லாஹ் அனுமதியுள்ளார். காலையும் மாலையும் அவனை சிலார்கள் தோன்றுகிறோம் வருகிறோம் வர்த்தகமோம் அவரை அல்லாஹ் நினைவோடும் பார்வைகள் உள்ளங்களும் தருவார் நாளில் அவர்கள் அறிவார்கள். நான் கல்வி தேர்வோம். அதன் மூலம் நான் பயன்பெற்ற மக்களுக்கு பயன்பெற்ற நாட்டுக்கல்வி முழுமையாக பேணி சட்டத்தை பெறுவோம். யார் கல்வி தெரியும் பணி நடக்கிறாரோ அவருக்கு அதன் மூலம் சட்டம் செல்லும் பாதை அல்ல இல்லாக்குவார் என்று செல்லா அலைசலவார்கள் கூறினார்கள். கல்வி தேடி கற்ற அனைவரும் நடத்தும் நல்லவர்களே அனைவரும் அல்லாஹ் அறிவானார். அஸ்ஸலாமு அலைக்கும். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இஸ்லாத்தின் மாண்புமையான சலாமை கூறினேன். அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நன்றி மனதால் நாசம்தான் எழுதியுள்ளேன். அல்லாஹ் கூறினான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூர் வஇன்னஹு அலா ذلك லஷஹீத். மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி மகனாக இருக்கிறான், அதற்கு அவனும் சாட்சியாகவும் இருக்கிறான். அத்தியாயம் 1000 நம்பர் 6. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீபத்தில் கொங்கு மண்டலத்தில் நடந்த சம்பவம் நடந்தது. தன் பெற்றோர்களை நல்லவாழம் என்பதற்காக பொன்னையும் மண்ணையும் பல நூறுகளுடன் சில ஏற்கம் இல்லவாறு கொட்டி கொடுத்த நடித்து
72 நாள் என் தற்கொலை செய்து கொண்ட கடிதம் தந்தை கொண்டு இச்செய்தி தமிழகத்தை தலையொலி செய்ததை நாம் அனைவரும் அறிவோம். நன்றி மறந்தால் நண்பர்கள் என்பதற்கு நம் சிலர் ராவலே செல்லுமாறு சொல்லி காட்டுற சம்பவத்தை சொல்லி கேட்டுக்கொண்டு உங்களை அழைத்து செல்லுங்கள். மணீஸ்வரர்களே குஷ்டரோகி குருடன் வளர்த்தி தலை நாடு 3 பேர் அல்லாஹ் சோதனை செய்ய நாடு வாழ்நாளை அழைக்க அனுப்பி அந்த வழக்கு குஷ்டரோகியிடம் வந்து உனக்கு இன்னும் பிரியமானது எது என்றார். எனக்காக இடையையும் இடமும் வேணும் என்றார். அந்த மலருக்கு அல்லாஹ் அவனை நோய் நீக்கியால் மேலும் இடமும் கொடுக்கப்பட்டேன். உனக்கு பிரியமான பொருள் எது என்றார். ஒட்டகம் என்று சொன்னார். அந்த மலருக்கு சிலை ஒட்டகம் ஒன்று கொடுக்கப்பட்டேன். பின்பு அல்லாஹும் அழைக்கப்படும் என்றார். அடுத்து மலிகை தலையிடம் வந்து உனக்கு பிரியமானது என்றார். என் தலையில் அவருக்கு எழுந்து அதை எப்படி வேண்டுகிறார். அந்த மலர் கடவுளே அவனை நோய் நீக்கி தலைமுறை கொடுக்கப்பட்டார். இவ்வுலகிற்கு பிரியமான பொருள் எது என்றார். மாறி என்று சொன்னார். அந்த மலருக்கு சிலை கொண்டு ஒன்று கொடுக்கப்பட்டது. பின்பு அல்லாஹும் அழைக்கப்படும் என்றார். அடுத்து கூடலிடம் வந்து உனக்கு பிரியமானது எது என்றார். மீண்டும் அல்லாஹ் பார்வையிலிருந்து அதை கொண்டு நான் நல்லவர்களை பார்க்க வேண்டும். அந்த மலர் கடவுளே அவருக்கு கண்பார்வை கொடுக்கப்பட்டது. பின்பு மீண்டும் அல்லாஹ் கண்பார்வை கொடுத்தார். அடுத்து உனக்கு பிரியமான பொருள் எது என்றார். ஆடு என்று சொன்னார். அந்த மலருக்கு சிறிய ஆடு ஒன்று கொடுக்கப்பட்டது. பின்பு அல்லாஹ்வின் பரக்கத் அழைக்கப்படுகிறார். அந்த ஆடு விடுபடும் நடைபெறும். அதுக்கப்புறம் குஷ்டரோகி அந்தவர்கள் காடு நிறைய ஒட்டகங்கள், வலிக்கை தலையினர்கள் காடு நிறைய மாடுகள், குருடனர்கள் காடு நிறைய ஆடுகள். ஒரு நாள் மலக்கு குஷ்டரோகி மாதிரி குஷ்டரோகி நான் ஒரு ஏழை மனிதன். என் பயணத்துல எல்லா பொருட்களும் தீர்ந்துச்சு. எனக்கு அதிலிருந்து ஒரு ஒட்டகம் கொடுத்தினா நான் எப்ப போய் ஊழாடி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுங்க. மலக்கு சொல்ல இந்த குஷ்டரோகி அவனுக்கு ரொம்ப நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த குஷ்டரோகி சொல்லல. அந்த மலக்கு இல்லை, நான் முன்னாடி பார்த்தது குஷ்டரோகி தான் இருந்தேன். இல்ல பணக்காரர்களாக இருந்தது மலக்கு இல்லை, நீ போய் சொல்ற பழைய மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு வருகை தலைவரிடம் வந்து குஷ்டரோகிட்ட போன்ற மாதிரியை போலவே வருகை தலைவன் குஷ்டரோகி போன்ற மாதிரியை போலவே அதுக்கு அந்த மலக்கு இல்லை, நீ போய் சொல்ற பழைய மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு முருகட்டலாம். முருகட்ட வந்து நான் ஒரு ஏழை மனிதன். இப்ப இடத்துல எல்லா பொருட்களும் தீர்ந்துச்சு. எனக்கு அதுல இருந்து ஒரு ஆடு கொடுத்தீங்கன்னா நான் எங்க போய் சாப்பாடுக்கு சாப்பிடணுமா போய் சாப்பாடு எடுத்து சொல்லுவேன் அப்படின்னு அந்த மலக்கு சொல்லல. அந்த குருடன் உனக்கு எவ்வளவு வேணும் அவ்வளவு எடுத்துருக்கோம். நான் குருடனா இருந்தா எல்லாம் என் கண் பார்வையில இருந்தா நான் ஏழையா இருந்தா எல்லாம் என் பணக்காரன் ஆகணும். உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துருக்கோம் அப்படின்னு அந்த குருடன் சொல்லல. அந்த மலக்கு இல்ல, நான் 3 பேரை சாதிக்கிறதுக்காக வந்தேன். அல்லாஹ் உன்னை பார்த்து சந்தோஷப்பட்டான். அல்லாஹ் உன் தோழர்களுக்கு நீங்க சந்தோஷப்பட வேண்டும் என்று நான் சொல்லலாம். அல்லாஹ் நன்றி மறக்காத நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.